அம்மனுடைய சூழ் ஆயுதம் பாருங்க. அந்த மாதிரி இங்க பாருங்க பாருங்க, அருள்மிகு கொண்டத்து காளியம்மன் திருக்கோவில் அப்படின்னு சொல்லி சூப்பரா வந்து போட்டிருக்காங்க. 60 அடி கொண்டோம். 17 வருஷமா இறங்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 17 வருஷமா நீங்க இறங்கிட்டீங்க. நைட் வந்துட்டாங்க. நீங்களும் நைட் வந்துட்டீங்களா? அன்னதானம் வந்து 10 வருஷமாக 16 வருஷம் ஆச்சு. மக்களுக்காக ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஃபங்க்ஷனான திருப்பூர் பெருமாநல்லூர் கொண்டத்து காளியம்மன் கோவில்ல தான் வந்து இப்ப நம்ம இருக்கோம். யாருன்னா நானும் நம்ம மணி ப்ரோ ஆஃப்டர் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் நம்ம மணி ப்ரோ ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. ஆனா ரீஎன்ட்ரி கொடுத்ததே பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு. திருப்பூர்லயே பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒரு பிக்கஸ்ட் ஃபங்க்ஷன்னாலே திருப்பூர் கொண்டத்து காளியம்மன் ஃபங்க்ஷன் தான். மணியனை ஃபர்ஸ்ட் டைம் வராரு. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மணியனை கூப்பிட்டு வந்திருக்கோம். ஓகே, இந்த திருவிழா பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். கொண்டத்து காளியம்மன் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு எக்கச்சக்க பேருக்கு தெரியும். இன்னைக்கு தான் வந்து ஃபங்க்ஷனு, அதாவது வெடிய கொண்டோம் 2 மணி 3 மணிக்கு கொண்டோம். இன்னைக்கு நம்ம திங்கக்கிழமை ஷூட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஷூட் பண்ணதுமே உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம். ஓகே, அப்படியே வாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரியான கூட்டம். இப்போ மணி கிட்டத்தட்ட மணி இப்போ டைம் எவ்வளோ இருக்கும்? கிட்டத்தட்ட இப்போ மணி 8:45 ஆச்சு. கரெக்டாக இப்போ 8:45 இப்போ நம்ம கோவிலுடைய லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் எல்லாமே வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஈரோடு பைபாஸ் இப்போ நின்றுருக்கோம். பார்க்கிங் ஃபுல்லாமே வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம அப்படியே வாங்க, அப்படியே நம்ம கோயிலுக்கு போகலாம். இங்கிருந்து அப்படியே உங்களுக்கு கேமரா காமிச்சிட்டு பேக் கேமரா காமிச்சிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக அப்படியே காமிக்கிற வாங்க போகலாம். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஈரோடு கோவை மெயின் பைபாஸ்லேயே நம்ம இருக்கோம். இங்கிருந்து பாருங்க திருப்பூர் 12 கிலோமீட்டர், எர்ணாகுளம் வந்து 227 கிலோமீட்டர். நம்ம மக்களுக்கு காமிக்கணும்ல. கோவை ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா 43 கிலோமீட்டர். இங்கே நம்ம பெருமாநல்லூர் கொண்டத்து காளியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட இங்கிருந்தே பாத்தீங்கன்னா கோவிலோட என்ட்ரன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் வரும். பாருங்களே 300 மீட்டருக்கு மக்கள் எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மக்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. இப்பதான் வந்து ட்ரெய்லர் தான் இப்ப நீங்க பாக்குறது. கிட்டத்தட்ட இப்ப நம்ம முன்னாடி ஒரு 2000 பேர் இருப்பாங்களா மணி ப்ரோ? தாராளமா 2000 பேர் நம்ம முன்னாடி இருப்பாங்க. ஆனா வந்து இதே இன்னும் ஒரு மணி ஒரு 10 மணி 11 மணி ஆகும்போது 2000 20,000 மாறி அப்படியே வந்து லேக்ஸ் கணக்குல வந்து மாறும். பாத்தீங்கன்னா இதுதான் மெயின் ரோடு. ஓகே, இங்க பாருங்க, இந்த ரோட்டை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கதான் வந்து அதாவது நாளைக்கு காலையில கொண்ட இறங்குறவங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா போன வருஷம் கூட நம்ம இதுல வந்தோம். இந்த டைம் தான் வந்து இந்த பக்கம் வண்டி அலோடே இல்லையாமா. ஒன்லி பைபாஸ்ல மட்டும் தான் பாத்தீங்கன்னா வண்டி அலோவ் பண்ணாங்க. இந்த பக்கம் எல்லாமே பாத்தீங்கன்னா 4 வீலர் 6 வீலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டாப். 2 வீலர் மட்டும்தான் வந்து அலோவ் பண்றாங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு குண்டூசி கீழே வந்தா கூட எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இங்க பாருங்க. கோவிலோடைய என்ட்ரன்ஸ் தான் வந்திருக்கும். இதான் வந்து கோவிலோட என்ட்ரன்ஸோடைய மெயின் ரோட்லயே பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு அப்படின்னா அப்ப கோவிலுக்குள்ள எப்படி இருக்கும், இந்த சைடு எக்ஸிபிஷனுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பாத்துக்கலாம். ஓகே, வாங்க அப்படியே நம்ம கோவிலுக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்து நம்ம கோவிலோடைய என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். பாருங்க, அருள்மிகு கொண்டத்து காளியம்மன் திருக்கோவில் அப்படின்னு சொல்லி சூப்பரா வந்து போட்டிருக்காங்க. ஓகே, அப்படியே கேமராவை நம்ம கீழே திருப்பினோம்னா இங்க பாருங்க, இதுக்குள்ளதான் நம்ம வந்து கோவிலுக்குள்ள நம்ம போகணும். கிரௌட கடந்து எப்படி போக போறோம்னு தெரியல. ஆமா, நம்ம மணியனா பாத்தீங்கன்னாலே தெரியும். மணியனா போயிடலாமா? போயிடலாமா? ஓகே, அந்த பக்கம் பாருங்களே ராட்டன் தூரி சூப்பரா தெரியுது, ஜெயிண்ட் வீல். ஓகே, அப்படி வாங்க, நம்ம உள்ள போவோம். நம்ம உள்ள போற வழியில பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து நார்மலா இருக்கிற ஷாப்ஸ் தான். பாருங்க, சைட்லயே பாத்தீங்கன்னா அல்வா கடை பாத்தீங்கன்னா யூஸ்வலி ஃபெஸ்டிவல்ல என்னென்ன கடைகள் இருக்குமோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கு. வேற லெவல்ல அந்த பக்கம் பாருங்களேன், வேற லெவல்ல வள்ளிக்கும்மி ஆட்டம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல நடந்துட்டு இருக்கு. நம்ம ஃபுல்லா போய் சுத்தி பார்த்துட்டு நம்ம அந்த சைடு போய் தனியா ஃப்ரீயா நம்ம போய் சூப்பரா பார்க்கலாம். அவங்க பாருங்களேன், சூப்பரா வந்து எல்லாம் ஒரே மாதிரி குரூப்பா சூப்பரா வந்து வள்ளிக்கும்மி ஆடிட்டு இருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம போய் சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து இந்த பக்கம் ஒரு முக்கியமான விஷயம்னா, அதாவது கொண்டத்துக்கு பாத்தீங்கன்னா கரும்பு போடுவாங்க. அந்த கரும்பு பாருங்களே சூப்பரா வந்து நிறைய வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கோயிலோட நுழைவாயில வந்து இப்பதான் நம்ம பார்க்க முடியுது. இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப டைம் ஆகும். ஓகே, இங்க அரச மரத்து விநாயகர் பாத்தீங்கன்னா விநாயகர் சன்னதி இருக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இவ்வளோ கூட்டம் ஒரு சூப்பரான ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது அப்படின்னா வந்து எந்த ஒரு அசம்பாத விதமுமே நடக்காமல் இருக்கிறதுக்காக இந்த சைடு புறக்காவல் நிலையம் வச்சு இந்த இதெல்லாமே கண்காணிச்சிட்டு இருக்காங்க. இன்க்ளூடு ட்ரோன்லேருந்து வச்சு கூட வந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தீயணைப்பு வண்டி, இந்த சைடு தமிழ்நாடு போலீஸோடைய புறக்காவல் நிலையம் மேலே பாருங்கள் ட்ரோன்ஸை வச்சு ஃபுல்லாமே வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் ஒரு சேஃப்டியாக கொண்டாடுறதுக்காக பாருங்கள் எக்கச்சக்க போலீஸார்கள் வந்து இங்கே இருக்காங்க. ஓகே, கொண்டம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளதான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இருங்க, நான் உங்களுக்கு காமிக்க முடிஞ்சா இங்கேருந்து ஜூம் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம கோவிலோடைய மெயின் வந்துட்டோம். அப்படி இப்படி நம்ம அப்படியே வந்து கொண்டத்துக்கிட்ட வந்துட்டோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே பாருங்கள் அம்மனுடைய சூலாயுதம் இருக்குது. இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொண்டை இறங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கேருந்து பாருங்கள், இந்த சைடு பாருங்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்திங்கன்னா உள்ள லைனில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்கக்கிட்ட நம்ம இன்டர்வியூ கூட எடுக்கலாம், எப்போ வந்தாங்க அதெல்லாமே எடுத்துடலாம். ஓகே, இங்கேருந்து பாருங்களேன் எப்படியோ ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 30-25 ரோஸ் எல்லாம் லைன் இருக்குது. எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா மக்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணாரியம்மன் கோவில் கொண்டமும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்து நம்ம அருள்மிகு கொண்டத்து காளியம்மனுடைய 60 அடி கொண்டத்தை பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே பார்த்துட்டோம். ஓகே, இங்கே பாருங்கள் கொண்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா பக்தர்கள் இறங்குறதுக்காக நீட்டாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நாளைக்கு கரெக்டாக ஒரு 4:30 மணி 5 மணி அந்த டைமில் வந்து கொண்டை இறங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கு இப்போயே பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து கொண்டங்கள் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, அந்த ஷார்ட்ஸை நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள். சப்ஸ்கிரைப் மக்களே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து குண்டை இறங்குறதுக்கு ஸ்டார்டிங்ல இங்கேருந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறோம். சப்ஸ்கிரைபருக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அக்கா, எத்தனை வருஷமா அக்கா நீங்கள் கொண்டு இறங்குறீங்க? 17 வருஷமா இறங்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 17 வருஷமா நீங்க இறங்குறீங்க. எந்த ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கீங்க? திருப்பூர், வாரணாசி பாளையம். வாரணாசில இருந்து பாளையத்துல வந்திருக்கீங்களா? ஓகே, நகர்ல இருந்து வரோம். ஓகே, இப்போ எத்தனை மணிக்கு நீங்க கொண்டு இறங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க? அதாவது இங்க வந்து நைட்டே வந்துட்டாங்க. சனிக்கிழமை நைட்டு வந்துட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை நைட்டு, சனிக்கிழமை 2 நாளைக்கு முன்னாடியே வந்து இருந்திருக்காங்க. இப்போ நீங்க இறங்கிட்டு எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க இங்கிருந்து? 5:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் கொண்டாங்க. 4:30 மணிக்கு கொண்டு ஸ்டார்ட் பண்ணா 5 மணிக்கு. இங்க இருக்கிற மக்களை பார்த்தா கிட்டத்தட்ட நாளைக்கு மத்தியானம் ஆயிடும்னு நினைக்கிறேன். இல்லை, நாளைக்கு கும்பல் இருக்காங்க. நாளைக்கு ஃபுல்லாவே இருக்கும் கண்டிப்பா. ஓகே, நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம நிறைய பேர்கிட்ட இன்டர்வியூ கேட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்டயே வந்து நம்ம இன்டர்வியூ எடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் மக்கள் எக்கச்சக்கம் பேர் வந்து லைன்லேயே வந்து காத்திருக்காங்க. ஓகே, வாங்க அப்படியே நம்ம அப்படியே பார்த்துட்டே போகலாம். கடைசியில் லைன் எது வரைக்கும் போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். அதே மாதிரி இங்கே பாருங்க ட்ரம் செட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்காக வேற லெவலில் வச்சிருக்காங்க. பாருங்க, வேற லெவலில் இங்கே செல்லிங்ஸ் போயிட்டு இருக்கு. கிட்ஸை வந்து அதே மாதிரி நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பால்ஸு, இந்த மாதிரி முகமுடிகள், இந்த மாதிரி திருவிழா அப்படின்னாலே முகமுடிகள் ரொம்ப வந்து ஃபேமஸு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோயிலுடைய என்ட்ரன்ஸ்லேயே வந்து இருக்கு. இந்த சைடு தான் வந்து ஒரு பெரிய ஒரு சூப்பரான ஒரு மேட்ரே இருக்கு. இருங்க, நான் அடுத்தடுத்து கவர் பண்றேன். இப்போ நம்ம லைன் எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். லைன் கிட்டத்தட்ட இங்கிருந்து போயிட்டே இருக்கு. இங்கே கிட்டத்தட்ட 50 லைன் தாராளமா 50 லைன்ல 60 லைன் கியூஸ் அவ்வளோ இருக்கு. அது போக இன்னும் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. பட் ஆனால் இவ்வளோ பக்தர்களுக்குமே பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் அந்த இங்கே போட்டு கண்காணிப்பு கேமரா CCTV போட்டு சூப்பராக வந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க. எந்த ஒரு டிப்ஸ் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்காக. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் இருக்காங்க. இப்போ மணி எவ்வளோ? வெறும் 9:30 அந்த டைம்ல தான் கிட்டத்தட்ட வெடிய மக்கள் வரும். மக்கள் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லியிருக்கோம், பிக்கஸ்ட் தான். இங்கே பாருங்க எப்படி பக்தர்கள் எல்லாமே படுத்திருக்காங்கிறது. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி கொண்டத்து காளியம்மனுடைய மகிமை தான் வந்து இத்தனைக்குமே வந்து காரணம். பாருங்க, சூப்பருங்க. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா லைன் ஃபுல்லாக காம்பேக்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுலேருந்து லைன் இங்கே இதை வந்து குன்னத்தூர் ரோடு. இந்த குன்னத்தூர் ரோட்டில் கிட்டத்தட்ட ஒரு ½ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா லைன் ஃபெசிலிட்டிஸ் போட்டிருக்காங்களாமா. ஓகே, வாங்க அப்படியே வந்து அதையும் பார்ப்போம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சர்க்கஸ் ஓடிட்டுருக்கு. நம்மளுக்கு சின்ன வயசில் ரொம்ப ஆர்வமாக பார்த்து சர்க்கஸ், இங்கே ஒரு சர்க்கஸ் இருக்குது, அந்த சைடு ஒரு சர்க்கஸ் இருக்குது. பட் நான் பேசுகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கேட்குது அப்படின்னு தெரியல, ஏன்னா நாய்ஸ் ஃபுல்லாக இருக்குது. நான் மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, வாங்க அப்படியே போவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைன் இதெல்லாமே இப்போ பார்க்குறதுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது. நைட் ஒரு 11-12 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாகிடும். கிட்டத்தட்ட அந்த லைட் சீரியல் செட்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடும்.
இங்க பாருங்க பக்தர்களுக்காக அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க. வர வழியில ஏகப்பட்ட இடத்துல கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா அன்னதானங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அன்னதானம் வித்து தண்ணி கேனோட கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே பாருங்க, தக்காளி சாப்பாடும் வாட்டர் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே அப்படியே வந்து கோவிலுக்கு ஆப்போசிட்லயே பார்த்தீங்கன்னா லைனுடைய எண்டிங்ல பார்த்தீங்கன்னா இங்க அன்னதானம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. வாங்க ஜஸ்ட் அவங்கள்ட்ட ஒரு இன்ட்ரோ கேட்போம். நாங்க ஒரு 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம். 10 வருஷம் அன்னதானம் வந்து 10 வருஷமாக 11 வருஷம் ஆச்சு. 11 வருஷம் நாங்க ஆத்துப்பாளையம், திருப்பூர் அனுப்புறோம் ஆத்துப்பாளையம். தொடர்ந்து ஒரு 10 வருஷமா நாங்க பண்ணிட்டே இருக்கிறோம். வேண்டுதல் மக்களுக்காக. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அதே மாதிரி எவ்வளவு பேருக்குன்னா 1000 பேர் காலையில இருந்தே கொடுத்துருக்கீங்களா? நம்ம பிரதர்ஸ் 2 பேருமே சிறப்பான முறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஓகே அவங்களுடைய கர்சாப் அவங்களுக்கு ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அப்படியே வந்து சுற்றி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஒரு இடத்துல மட்டும் பர்டிகுலராக வந்து அன்னதானம் கொடுக்கல. இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கிட்டத்தட்ட 50-100 எல்லா இடத்துலையும் பர்டிகுலர் இடத்துல வந்து வண்டியை வச்சு தக்காளி சாப்பாடு, சாம்பார் சாப்பாடு கிட்டத்தட்ட பேர் காலையிலேருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. கோவில் பேக் சைடில் கோவில் சாப்பாவும் அன்னதானம் பிராண்டை வந்து போட்டிருக்காங்க. அதே உங்களுக்கு நான் முடிஞ்சா காமிக்கிறேன். ஓகே இப்போ நம்ம வந்து ஆர்வமான முக்கியமான இடம், அதாவது பேக் சைடில் இருக்கிற எக்ஸிபிஷனுக்குள்ள வந்து இப்போ நம்ம உள்ள போக போகிறோம். ஓகே இதை வந்து இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள காமிக்கிறது, அப்புறம் அந்த பக்கம் அந்த கும்மியாட்டம் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பாருங்க. இந்த வீடியோ வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணி அடுத்த வீடியோ சூப்பராக இருக்கும். இங்கே தான் நீ நிறைய வீடியோஸ் எடுக்க போகிறோம். ஓகே அதே மாதிரி கொண்டாத்தம்மன் கோவிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. கீழே மறக்காம ஹார்ட் போட்டு விடுங்க, கொண்டாத்தம்மன் அப்படின்னு சொல்லி ஹார்ட் போட்டு விடுங்க. வாங்க அப்படியே வந்து அடுத்த வீடியோவில் சொல்லிப்போம். கோயிலுக்கு வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியிருக்கோம். ப்ரோ உங்கள் பேர் ப்ரோ? ஹரிபிரசாத். நீங்கள் உங்கள் பேர் ப்ரோஸ்? ஓகே நீங்கள் விளையாட்டு ஹாய் கம்மி. தேங்க்யூ.